ஹாய் மக்களே வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூ என்ற எழுத்து தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா யூ என்ற எழுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்துட்டு ஒரு தொடராக ஒரு விஷயத்தை போய் சொல்லுவாங்க. பணக்காரனுக்கும் ஏழைக்கும் என்ன வித்தியாசம்னு. உழைப்பாளின் மகன் பணக்காரன், பணக்காரின் மகன் செலவாளி, செலவாளியின் மகன் கடனாளி, கடனாளியின் மகன் பிச்சைக்காரன், பிச்சைக்காரன் மகன் உழைப்பாளி. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த யூ என்ற எழுத்துக்கு நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து இந்த கடனாளி இந்த ஏழைன்னு சொல்லக்கூடிய அளவுகளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க பெண்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண்களுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது அவங்களுக்கு. ஏதோ ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூ என்ற எழுத்துக்கு ஆண்கிட்டையும் சரி பெண்களிடத்துலையும் சரி. இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததில் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் புகுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்படுவாங்க யூ என்ற எழுத்துல பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா. ஆண்களை பார்த்தீங்கன்னாக்கா பிறந்த இடத்துலையும் சரி புகுந்த இடத்துலையும் சரி அவங்க கஷ்டமில்ல கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க பேசுகிற பேச்சு ரொம்ப ஒரு அடாவடித்தனமான பேச்சாகவே இருக்கும். அவங்க ஒரு நல்ல ஒரு பேச்சு பேசவே மாட்டாங்க. ரொம்பவே சொல்ல போனால் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்க இல்லை, அந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ யூ என்ற எழுத்து பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு எழுத்தாக தான் பார்க்கவே முடியும். ஏன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையில் ஆணும் சரி பெண்ணும் சரி நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வேதனை இருப்பாங்க, ஏதோ ஒரு ஃபீலிங் இருப்பாங்க, எல்லாமே இருக்கிற மாதிரி அவங்க கூட இருக்கும். ஆனால் அவங்க பேச்சில் அவங்க அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப அரியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாக யூ என்ற எழுத்து. தயவுசெய்து யாரும் பேர் வைக்கணும்னு நினச்சா கூட தயவுசெய்து யாரும் வந்துட்டு யூ என்ற பேர் வைக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஏதோ ஒரு ஏக்கத்தில், ஒரு கஷ்டத்தில், ஒரு துன்பத்தில், ஒரு துயரத்தில் எப்படியும் மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு நம்ம ஒரு ஃப்ரீடமான ஒரு பேஸ் அவங்க பார்க்க முடியாது. தயவுசெய்து பேர் வைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஸோ பார்த்து பேர் வைங்க. யூ என்ற பேரில் இருக்கிற வைப்ரேஷன் அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அது நெகட்டிவாக தான் இருக்குது, அது பாசிட்டிவாக கிடையாது. தயவுசெய்து மாற்றிக்கங்க. சரி நண்பர்களே, நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.